நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன், நல்ல மருந்தின் அடியே என் மனத்தே வைத்து. மதிவளரு சடை முடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலரு பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, ஆசிரியர் பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணத்திலே திருநாட்டு படலம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுல மருத நிலத்தினுடைய சிறப்பு 93வது பாடல் வரையும் பார்த்திருக்கிறோம். 92வது பாடல் வரையும் உழவர்கள் அந்த உழுநிலங்களை நன்றாக உழுது வித்திட்டு நாட்டினை பறித்து வேறிடத்திலே நட்டு, இவ்வாறு ஒரு தாய் தன்னுடைய மகவினை வளர்ப்பதை போல அரும்பாடுபட்டு வளர்க்கின்ற அந்த பயிரானது ஓங்கி வளர்ந்தது. அது ஓங்கி வளர்ந்தது எதை போல் இருக்கின்றது என்று ஒரு தற்குறிப்பேற்றம் 93வது பாடல்ல சொல்றாரு. மண்ணக மகளிர் கை வன்மை கண்டயாம் விண்ணக மகளிர் கை மென்மை காண்டும் என்று எண்ணிமேல் சேரலுற்றென்ன வான்பயிர் கண்ணிரை கவின் செழி தொங்கும் காட்சித்தே. கலைகளை கட்டி தங்களை நாறு பறித்து நட்டு இவ்வாறு பேணிய பூமியிலே இருக்கின்ற பெண்களுடைய கை வளம், வன்மை என்பது ஈகைத்தன்மை கொண்ட கை. அந்த வன்மையை கண்ட நாம் இந்த பயிர்கள் எண்ணுகின்றன, இந்த பெண்களுக்கு இணையாவார்களா தேவருலகத்திலே இருக்கின்ற பெண்கள் என்று அவர்களுடைய கைவளத்தை பார்ப்பதற்காக விண்ணளவு உயர்ந்தன போல வளர்ந்தன என்று, மிகவும் ஓங்கி வளர்ந்தன என்று தற்குறிப்பேற்றத்தினாலே கூறுகின்றார். அந்த பெண்களுடைய கைவளத்தையும் பார்ப்போம் என்று விண்ணுலகத்தை நோக்கி வளரத் தொடங்கினார் போல் வளர்ந்தன. இன்றெடுத்தோர் குணம் மகவுக்கு எய்முறை படிவித்தின் தொன்று முளை முன் விளர்த்து பின் பசந்த தொடர்பினால் ஆன்ற செழும் கதிர்களும் முன் தூவெள்ளையாய் எழுந்து மான்று மரகதமேனி வாய்த்து மடல் கிழித்தெழுமால். உலகத்துல ஒரு பழமொழி சொல்வார்கள், நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. அதாவது காரணப்பொருளுடைய குணங்கள் காரியத்தில் வெளிப்படும். ஆகவே ஈன்றெடுத்தோர் குணம் மகவுக்கு ஈயம் முறைப்படி, பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையருடைய குணம் என்பது பிறக்கின்ற பிள்ளைகளிடத்திலே வந்து பொருந்தும் ஜெனட்டிக்காக. இந்த சட்டத்தின்படி வித்தின் தோன்று முளை முன் விளர்த்து பின் பசந்த தொடர்பினால், இந்த நெற்பயிர்கள் எந்த நெல் வித்திலிருந்து முளையிலிருந்து வளர்ந்திருக்கின்றனவோ அந்த முளையானது பூமியிலே விதைக்கப்பட்ட காலத்திலே முதலிலே வெளுத்து காணப்பட்டு பிறகு பச்சை நிறம் கொண்டு எழுந்தது. ஆகவே அதற்கேற்ப அதன் காரியமாகின்ற இந்த செழுங்கதிர்களும் வளப்பமான நெற்பயிர்களும் முதலிலே தூய வெள்ளை நிறத்தோடு எழுந்து பிறகு மரகத மேனி கொண்டவை போல பசுமை வாய்ந்து மடல் கிழித்து எழும். மடல் அப்படி என்பது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த நெற்பயிரினுடைய நுனியிலே இருக்கின்ற இலை, அதனைத்தான் இங்க மடல் என்று சொல்கின்றார். அந்த மடலை கிழித்து கொண்டு இந்த நெற்பயிரானது எழும். கிழித்து கொண்டு எழுதல் என்பது என்னன்னா, இது எழ எழ அந்த மடலானது கிழிந்து போகும். உயர உயர அங்கனமாக இந்த நெற்பயிரானது வளர்கின்றது. வெள்ளையாக தோன்றி பச்சையாகத்தானே மாறி என்பது அந்த கதிர் விடுகின்ற சிறப்பினை இவ்வாறு கூறினார். இப்பொழுது கதிர் முற்றுகின்ற சிறப்பினை கூறப்போகின்றார்.
விடப்பட்ட கதிர்கள் முற்றத் தொடங்கின. எவ்வாறு முற்றத் தொடங்கின என்று கேட்டால், அறமகளிர் அங்கை வளம் அறிவாக்கு மேற்போந்து திற எரிநீர் கடல் வரை பின் தெரிவையர் கைக்கு இணையொவ்வா மரபுணர்ந்து மீண்டென்ன வான் நோக்கி கதிர்த்தெழுந்த பரவு புனல் தடஞ்சாலி பார் நோக்கி இறைஞ்சுமால். உயர வளர்ந்த அந்த நெற்கதிர்கள், அந்த நெற்கதிர்களிலே நெல் மணிகள், அந்த நெல்மணிக்குள்ளே இருக்கின்ற அந்த அரிசிகள் நன்றாக பருத்த காரணத்தினாலே அதன் சுமை தாங்காது இந்த நெற்கதிர்கள் தலை சாயும். அதற்கு ஒரு தற்குறிப்பேற்றம் சொன்னார். அறமகளிர் என்றால் தேவலோகத்து பெண்கள். அவர்களுடைய கைவளத்தை பார்ப்போம் என்றுதானே இந்த கதிர்கள் வான் நோக்கி வளரத் தொடங்கின. அறிபாக்கு என்றால் அறிவதற்காக என்பது பொருள். அவ்வாறு மேலே வளர்ந்து சென்ற அந்த நெற்கதிர்கள் அந்த அறமகளுடைய கைவளத்தை கண்டு, அந்த கைவளம் என்பது சமுத்திரத்தினாலே சூழப்பட்டிருக்கின்ற பூமியிலே வாழ்கின்ற மண் மடந்தைகளுடைய கைவளத்திற்கு இணையொவ்வா, இணையாக மாட்டா என்பதை அறிந்து மீண்டும் பூமிக்கே வந்துவிடலாம் என்று நினைத்து மீண்டதை போல வான் நோக்கி வளர்ந்த அந்த கதிர்கள் எல்லாம் கதிர் முற்ற சுமை தாங்காது தலைசாயத் தொடங்கின. அது பார் நோக்கி இறங்குவதை போல் காணப்படுகின்றது. பார் நோக்கி இறங்குவதை போல் மட்டும் காணப்படவில்லை, பார் நோக்கி இறைஞ்சுவதை போல. பூமியிலே இருக்கின்ற பெண்கள் தான் தேவலோகத்து பெண்களை விட சிறந்தவர்கள் என்று அவர்களை வணங்குவதை போல தலை குனிந்தன என்று சொன்னார். பேதமையில் ஆடவர் முன் வளைவின்றி பெதும் பைமையின் மேதக சச்சன வணங்கி மங்கைமையின் மிக நானும் மாதரை போல் பைங்கூழ் இன் மன்னனெதிர் கதிர்த்தெழுந்த ஏதமிலா கதிர் முதிர்ந்து வர வர கீழ் இறைஞ்சுமால். திருக்கையில ஞானவிழா படித்திருப்பீர்கள். அதுல மங்கையருடைய 7 பருவமும் சொல்லப்பட்டிருக்கும். பேதை பருவம், அதை தொடர்ந்து பெதும்பை பருவம், அதை தொடர்ந்து மங்கை, மடந்தை, இப்படி பேரிளம்பெண், இறுதியாக 7 பருவங்கள். அதுல பேதை பருவம் என்பது 7 வயது வரையிலும், பெதும்பை பருவம் என்பது 11 வயது வரையிலும், மங்கை பருவம் என்பது 13 வயது வரையிலும் உள்ள பருவங்கள். சிறு பெண்ணாக இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு கருத்து ஒன்றில் இருக்கும், பேச்சு வேறொன்றில் இருக்கும். ஆடவரை கண்டு நாணம் என்பது அதற்கு இருக்காது. அப்படி இருக்கின்ற அந்த பெண் குழந்தை பிறகு வயது ஆக ஆக பெதும்பை பருவத்தினுடைய இறுதியிலே சற்றே ஆடவரை கண்டால் கூசும், வெட்கப்படும். பிறகு மங்கை பருவத்திலே மிக நாணும், தொடர்ந்து அது நாணமும் அதிகரிக்கும். திருக்கோவையாரிலே சொன்னபடி உடம்போடு வளர்ந்த நான், அதாவது பெண்ணுக்கு உடல் வளர வளர நாணம் உடம்போடு சேர்ந்து கூடவே வளரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அதை போல சிறு பெண்ணாக இருக்கின்ற பெண் வயது வளர வளர நாணத்தினால் வளர்வதை ஒத்து அவ்வாறு வளர்கின்ற பெண்கள் ஆடவரை கண்டால் எதிரே நிற்க மாட்டார்கள், தலை குறிந்து கொண்டு அகன்று விடுவார்கள். அதை போல இந்த பைங்கூழ் என்று சொல்லப்படுகின்ற இந்த நெற்பயிரான பச்சை பயிர் அந்த நிலத்து மன்னன் என்று இங்கு இந்திரன் சொல்லப்படுகின்றான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்திரனைத்தான் தொல்காப்பியம் மன்னன் என்ற பெயரினாலே கூறுகின்றது. வேந்தன் மேய தீம்புனல் உலகம் என்று மருத நிலத்திற்கு தலைவனாக இருக்கின்ற இந்திரனை மன்னன் என்ற சொல்லினாலே, வேந்தன் என்ற சொல்லினாலே குறிப்பிடுவது இங்கு கை கொண்டிருக்கின்றார். மன்னன் என்றால் இந்திரன். அந்த இந்திரனுக்கு முன்னால் நாணமின்றி இளமையிலே வளரத் தொடங்கிய நெற்பயிரானது அதற்கு அகவை நிரம்ப வயது ஆக ஆக அது கதிர்த்து எழுந்து குற்றமில்லாத கதிர் முதிர்ந்து வர வர அது என்ன பண்ணது, அந்த இந்திரனை காண கூசி வெட்கத்தினாலே தலை குனிய தொடங்கியதை போல் காணப்படுகின்றது என்று சொன்னார். அடுத்த பாடல் 97வது பாடல். உருத்திட்ப முறாக்காலை தலை நிறி உற்றதற்பின் தருக்கற்று நனி வணங்கி பழுத்த கதிர் தடஞ்சாலி
பெருக்கத்து வேண்டுமால் பெரும் பணிவு மிகச் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என மொழியின் சுவை தேற்றும். பெருக்கத்து வேண்டுமால் பெரும்பணிவு மிகச்சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்று ஒரு திருக்குறளை இங்கு சொல்கின்றார். அந்த திருக்குறள் எப்படி அமைந்திருக்கின்றதுன்னு கேட்டால், பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. 963வது குறள். அந்த குறளுடைய சுவையினை நமக்கு நினைவூட்டும். தேற்றும் என்றால் தெளிவுபடுத்தும். இந்த குறளுக்கு இதுதான் பொருள் என்று இந்த வளர்கின்ற நெற்பயிர்கள் நமக்கு காட்டுகின்றன, தெளிவாக காட்டுகின்றன. அந்த குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, நமக்கு நல்ல செல்வம் வந்திருக்கின்ற காலத்திலே தருக்கு இல்லாமல் எல்லோரையும் வணங்கி பழக வேண்டும். அந்த செல்வம் தேய்ந்து வறுமை வந்த காலத்திலே யாரிடம் சென்று கூனி குறுகி பின்னால் தந்து விடுகிறேன் என்று கடன் கேட்கக்கூடாது. அங்குதான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். கணம்புள்ள நாயனாரை போல அவர் என்ன பண்ணார்? நாயனாரு வறுமை வந்த காலத்திலே அயலவரவால் இறப்பஞ்சி காய முயற்சியில் அறிந்த கணம்புல்லு கொடுவந்து மேய் விலைக்கு கொடுத்து விளைப்பொருளால் நெய்மாறி தூய திரு விளக்கரித்தார் துலக்கிழமை தொண்டனார் என்று அவரை பற்றி சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். ஒரு 10 ரூபாய் கொடுங்க, நாளைக்கு திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு பல்லை இழித்து கொண்டு ஒருவரிடத்திலே கடன் பெற்று விளக்கு போட அவர் விரும்பவில்லையா. வயதான காலத்திலும் கணம்புல் என்ற புல், அது மத்தாப்பு போல ஒரு அழகிய பச்சை நிறத்தோடு எரிகின்ற புல், அதனை வாங்கிக் கொள்பவர்கள் உண்டு என்பதனால அது விளைகின்ற இடத்திலே சென்று உடம்பு வருந்தி அதனை அறிந்து கொண்டு வந்து அதனை ஆவண வீதியிலே விற்று அந்த விற்ற பணத்தினாலே எண்ணெய் வாங்கி பெருமானுக்கு விளக்கரித்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறு உடல் உழைப்பிலே உறுதியாக இருந்தார், தலைவணங்காது இருந்தார். அதே நேரத்திலே செல்வம் இந்த காலத்திலே தருக்கி இருக்கக்கூடாது. அப்ப அற்பனுக்கு செல்வம் வந்தால் அர்த்தராத்திரியில் குடைபிடிப்பான் என்பது போல இருக்கக்கூடாது. அப்பொழுது வணக்கத்தோடு இருக்க வேண்டும், பணிவோடு இருக்க வேண்டும். யார் கேட்டாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உதவ வேண்டும். நமக்கு வறுமை வந்த காலத்திலே யாரிடமும் நாம் எதனையும் இறந்து பெறாமல் தலையிலிருந்து வாழ வேண்டும். இதுதான் ஒரு நாகரிகமான மனிதனுடைய வாழ்வு. அதனை எடுத்து காட்டுவதை போல இந்த நெற்பயிர்கள் வறுமை காலத்திலே, வறுமை காலம்னா என்ன என்று கேட்டால் நெற்கதிர்கள் முற்றாத காலம். அப்பொழுது அந்த உமிக்குள் அரிசி தோன்றாத காலம், உரு தெரியா காலம், உரு திட்பமுறா காலம். அப்ப கரு போல இருக்கின்ற அரிசிமணி அது வளப்பமுறாத காலம், அது இளம்பாடு அடைந்த காலம், வறுமையுற்ற காலம். அந்த காலத்தே நெற்பயிர்கள் தலை நிமிர்ந்து நின்றன. பிறகு தற்கற்று நின்றன. பிறகு என்ன ஆச்சு? உற்றதற்பின் என்று கேட்டால் அந்த உரு தெரிய திட்பமுற்றதற்பின் அரிசிமணிகள் நன்றாக வளர்ந்த பிறகு என்னாச்சு? தருக்கற்று கர்ப்பம் இல்லாமல் நன்னை வணங்கி அந்த சாலி பயிர்கள், சாலி என்றால் நெல், கதிர் தடஞ்சாலி, கதிர்களாக விளங்குகின்ற வளப்பமான நெற்பயிர்கள், பழுத்த பயிர்கள் நன்னை வணங்கி காணப்பட்டன. இந்த குறளுடைய உண்மையை நமக்கு தெளிவுறுத்துவதை போல அவை காணப்படுகின்றன என்று சொன்னார். அடுத்தது அந்த விளைச்சலுடைய சிறப்பினை கூறுகின்றார். நல்ல போகமானது பெறுகின்றார்கள் உழவர்கள், அதனை கூறுகின்றார். சந்திரனுடைய கிரணங்களினாலே நெற்பயிர்கள் நன்றாக வளரும் என்று கருதப்படுகின்றது. ஆகவே அந்த சந்திரனுடைய தூய கிரணங்களை பெற்று வளர்ந்த இந்த நெற்பயிர்கள் அந்த கிரணங்களையே நெல் மணிகளாக கொண்டு மணித்தரளங்கள், அதாவது முத்தாகின்ற மணிகளாக ஆக்கி அவற்றை சிந்துவதை போல அவற்றை சிந்தி ஒரு மேடாக்குகின்றன. அந்த கதிர்களை சிந்தி காற்றிலே சமயத்துல அவை உதிரும், அதனாலே ஒரு மேடு உண்டாகும், திடர். அந்த மேடு உண்டான நிலையிலே என்ன ஆகும்? வயலிலே இருக்கின்ற நீரானது வடியும். அப்பொழுது கதிர் முற்றிய நிலையிலே தொடர்ந்து வயலிலே நீர் நிற்கக்கூடாது, அதனை வடிப்பதற்கு உழவர்கள் வருவார்கள்.
அவர்களுக்கு அந்த வேலையை மிச்சப்படுத்துவதை போல இந்த நெற்கதிர்கள் எந்த சந்திர கிரணங்களினாலே தாங்கள் செம்மையாக வளர்ந்தனவோ அந்த கிரணங்களையே முத்துக்களாக உதிர்த்ததை போல காற்றிலே சில கதிர்களை உதிர்த்து மேடாக்கி அந்த நிலம் மேடுபட்ட காரணத்தினாலே எஞ்சி இருக்கின்ற நீரானது வாய்க்கால் வழியாக வடியும் வண்ணம் உழவர்களுக்கு அந்த வேலையை மிச்சப்படுத்தி அந்த வேலை காரணமாக வருகின்ற உழவர்களுக்கு உள்ளத்திலே மகிழ்வினை உண்டாக்கும். கதிர் முற்றிய கதிராக காட்டி அந்த மகிழ்வினை உண்டாக்கும் என்று ஒரு பாடல் கூறுகின்றார். 98வது பாடல். தூமதி வாக்கிய கிரணம் துளித்தென்ன கதிர்ச்சாலி காமர்மணி தரளங்கள் கான்று செருத்திடராக்கி பூமர கால் யாத்த புனல் முழுதும் புறங்கவிழ்த்து மாமை நீர் புலர்த்த வரும் மல்லருளம் மகிழ்விக்கும். தூய மதி வாக்கிய என்றால் பெய்த, கிரணம் அந்த கிரணங்களாகின்ற கதிர்கள் அவையே துளித்தென்ன அவையே முத்து முத்தாக ஈன்றதை போல கதிர்ச்சாலி என்பது சாலி கதிர் அந்த நெற்கதிர்கள் காமர் மணி தரளங்கள் கான்று, காமர் என்றால் அழகிய தரள மணிகளை கான்று, முத்தாகின்ற ரத்தினங்களை கான்று என்றால் உமிழ்ந்து, முத்து விளைகின்ற இடங்களிலே நெற்பயிரும் ஒன்று என்று கவிஞர்கள் கூறுவார்கள். அந்த முத்துக்களை கக்கி, செரு என்றால் வயல், வயலினை திடராக்கி என்றால் மேடாக்கி, இப்பொழுது களை பிடுங்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து வயலிலே நிற்கின்ற நீரானது நெற்பயிருக்கு அருகிலே மலர் வளர்வதற்கும் காரணமாக இருக்கின்றது. ஆகவே பூமலர கால்யாத்த புனல் முழுதும் புறங்கவிழ்த்து, அந்த பூக்கள் மலர்வதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த நீரினை வடித்து வயலிலிருந்து நீக்குவதை ஒத்து இந்த நெற்கதிர்களே முற்றி காணப்படும். அதனால அந்த மல்லர்களுடைய உளமானது கழிக்கும். அந்த மல்லர்கள் எதற்காக வருகின்றார்கள்? மல்லர் என்றால் உழவர்கள். அவர்கள் மாமை நீர் புலர்த்த வருகின்றார்கள். அழகான அந்த தண்ணீரினை புலர்த்த என்றால் வடிப்பதற்காக வருகின்றார்கள். அவர்களுக்கு வேலை மிச்சமாக்குகின்றது இந்த வளர்ந்த முற்றிய நெற்கதிர்களே என்று கூறுகின்றார். இது ஒரு சிறுபான்மை இவ்வாறு நிகழும் என்பது பொருள். அடுத்தது 99வது பாடல். வணங்கு குலை கதிர்ச்சாலி சிலையாக வளர்பதடி உணங்கு கதிர் கணையாக ஒளிர் முளரை கரம் பற்றி இணங்கு பசுங்குரல் கவர வரும் புட்கள் எரிந்தோட அணங்கு புரிந்ததிர் கண்டோர் அதிசயப்பச் செய்யும் பனைகள். இதுவும் ஒரு தற்குறி பெற்றோம். கதிர் முற்றிய நிலையிலே அந்த கதிர்களை கொத்தி உண்பதற்காக பறந்து வரும் பறவையான பறவைகள், அந்த பறவைகளை பயமுறுத்தி நெல் வயல்களிலிருந்து அகலச் செய்வதற்காக சோளக்கொல்லை பொம்மை என்பதை போல ஒரு மனிதன் நிற்பதை போல பொம்மை எல்லாம் அங்கு நட்டு வைப்பார்கள். அதற்கு வேலை இல்லாமலேயே இந்த நெற்கதிர்கள் எப்படி காணப்படுகின்றன கேட்டா, நன்றாக முற்றி இருக்கின்ற நெல் மணிகளோடு கூடிய அந்த கதிர்கள் வணங்கி இருக்கின்றன, தலை சாய்ந்து இருக்கின்றன. ஒரு மனிதன் கையிலே வில்லை பிடித்திருப்பதை போல காணப்படுகின்றது. வில் என்பது வளைந்திருக்கும். அந்த வில்லிலே கோக்கப்பட்ட அம்பு நேராக நிற்கும். அந்த அம்பை போல என்ன காணப்படுகின்றன, இந்த நெற்பயிர்களிலேயே பதடி பயிர் என்று ஒரு பயிர் உண்டு. அது என்னன்னு கேட்டா, நெல்மணி இல்லாமல் வாழா இலையாக மட்டுமே வளர்கின்ற அந்த கதிர், அதற்கு பதடி கதிர் என்று பெயர். அந்த பதடி கதிர் உலர்ந்து காணப்படும். அது நெல்மணிகளினால் சுமை ஏற்றப்படாத காரணத்தினாலே நிமிர்ந்து இருக்கும். ஆனால் நெற்கதிரோ நெல்மணிகளாகின்ற சுமையை தாங்கின்ற காரணத்தினாலே வளைந்திருக்கும். ஆகவே நெற்கதிர்கள் வளைந்த வில்லாகவும்
அவற்றுக்கு அருகிலேயே இருக்கின்ற இந்த பதவி கதிர்கள் வளையாது நிமிர்ந்திருக்கின்ற அந்த நெற்கதிர்களிலே பூட்ட பெற்ற அம்பு போலவும் காணப்படும். இந்த வில்லையும் அம்பையும் அந்த நெல் விளைகின்ற பழையாகின்ற வயலே தன் கையிலே தாங்கி இருக்கின்றது. அப்ப அந்த வயலுக்கு கை போல எது காணப்படுகின்றதுன்னு கேட்டா, வயலிலே ஆங்காங்கு பூத்திருக்கின்ற தாமரை மலர்கள் எல்லாம் அந்த நீண்ட நெடும் பனைகளினுடைய கைகள் போல் காணப்படுகின்றன. அப்ப தாமரை மலர்களாகின்ற கைகளிலே இந்த நெற்கதிராகின்ற வில்லையும் பதவிக்கெதிராகின்ற அம்பையும் தாங்கி பச்சையான கதிர்களை கவர வருகின்ற புட்களை, அதாவது பறவைகளை, அவை இரிந்தோடும் வண்ணம் பல திசைகளிலும் அஞ்சி ஓடும் வண்ணம் அணங்கு புரிந்து என்றால் அச்சத்தை உண்டாக்கி, அணங்கு என்ற சொல்லுக்கு அச்சம் துன்பம் என்று இரண்டு பொருள். ஆகவே அது அணங்கு என்பது தெய்வத்தையும் குறிக்கும். தேவத்தை என்ற அந்த வடமொழி சொல்லு தமிழிலே அணங்கு என்ற சொல்லினாலே சொல்லப்படும். அதாவது தெய்வங்கள் நமக்கு அச்சமும் அருளும் செய்வார்கள் என்ற காரணத்தினாலே அந்த தேவதா என்ற வடமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அணங்கு. நமக்கு முன்பிங்கு உணவிலை ஆயினும் இமக்குலக்குடி வாகுக்கு இனியவர் தமக்கு நாமின் அடிசில் தகவுற அமைக்குமா ரெங்கனே அணங்கே என்று இளையான்குடி மகாராஜார் தன்னுடைய மனைவியாரை பார்த்து கேட்கின்றார். அவள் கற்பிற் சிறந்த தெய்வத்தன்மை கொண்ட பெண். அவள் வாயிலிருந்து நமக்கே பல நாட்களாக உணவின்றி வருந்துகின்றோம். இந்த நிலையிலே, இந்த இரவிலே நாம் யாரிடத்திலே சென்று கேட்பது? ஊரிலே எல்லோரிடமும் இறந்து விட்டோம். ஆகவே இந்த அடியாருக்கு நாம் எவ்வாறு உணவளிக்க கூடும் என்று நெகட்டிவாக வாயிலிருந்து ஒண்ணும் வந்துடக்கூடாது. கற்புக்கரசியாக அந்த பெண்ணினுடைய வாயிலிருந்து எது வருகின்றதோ அது நிகழ்ந்தே தீரும் என்பதனால இந்த அடியவருக்கு நம்மால் உணவளிக்க முடியும் என்று அவள் கூற வேண்டும் என்பதற்காக அவளை அணங்கே என்று விழித்தார். தெய்வத்தன்மை கொண்ட பெண்ணே, உன்னால் எல்லாம் முடியும், நீ என்னிலும் சிறந்தவள் என்று அவளுக்கு உணர்த்தி, நமக்கு முன்பு இங்கு உணவில்லை என்றாலும் இமக்குலக்குடி பாகற்கு இனியவர், அந்த இமவானுடைய மகள், அவளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற கடவுள், அந்த கடவுளுக்கு வேண்டப்பட்டிருக்கின்ற அடியார், அவருக்கு நல்ல விதத்திலே நாம் இந்த இரவிலே உணவளிக்க வேண்டும். அதற்கு என்ன வழி என்பதை மட்டும் கூறுவாயாக என்ன என்று தெய்வ பெண்ணே என்று கூறுவதனால அதற்கான வழியை மட்டும் அவள் சிந்தித்து கூற வேண்டும். முடியாது என்றவள் சொல்லிவிடக் கூடாது என்ற எதிர்பார்ப்பிலே அணங்கு என்று கூறுகின்றார். அணங்கு என்றால் தெய்வத்தன்மை. தெய்வத்தின் தன்மை என்பது அச்சுறுத்துகின்ற தன்மை மற்றும் அருள் புரிகின்ற தன்மை, இரண்டும் தெய்வத்தினுடைய தன்மை. இங்கு அச்சுறுத்துகின்ற தன்மையானது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வயல் அச்சுறுத்துகின்றது அந்த கதிர்களை உண்ண வருகின்ற பறவைகளை. எவ்வாறு என்று கேட்டால், படைந்திருக்கின்ற நெற்கதிர்களை வில்லாகவும் நிமிர்ந்திருக்கின்ற பதறிக்கதிர்களை அம்பாகவும் கொண்டு தன்னுடைய தாமரையாகின்ற கரங்களிலே இவற்றை ஏந்தி பறவைகளின் மீது எய்கின்ற செயலை செய்வதாக காட்டி அந்த பறவைகளை விரட்டி விடுகின்றது இந்த பனைகளே, வயல்களே என்ற ஒரு அற்புதத்தை இங்கு சொல்கின்றார். கண்டோர் அதிசயிப்ப இவ்வாறு நிகழும். பார்ப்பவர்கள்லாம் அதிசயிக்கின்றார்கள். ஏன்னா இந்த வயலுக்கு மட்டும் வருகின்ற பறவைகள் அஞ்சு மீள்கின்றனவே என்று அதிசயிக்கின்றார்கள் என்று சொன்னார். இதெல்லாம் உயர்வின விற்சியின்பால் படும். பாலொளி நீத்தெழும் விடத்தான் முகில் வண்ணம் படைத்திருந்த மாலவனார் கலிக்கட்சி வந்தெய்தி தவமுயற்றி மேலையுருச்சி வந்தென்ன வெள்ளொளி போய் பதந்தெழுந்த சாலியலாம் செங்கநகர் இடம் வாய்ந்து தழைக்குமால். முன்னொரு காலத்திலே திருமால் பால் போன்ற நிறம் கொண்டிருந்தவனாக இருந்தான். பிறகு இந்த பார்க்கடலை கடைந்த காலத்திலே உண்டாகிய விடத்தினாலே மேனி கருகினான். இந்த புராணமானது இதே காஞ்சி புராணத்துல மணிகண்டேச படலத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த படலத்தை பார்க்கும் பொழுது நாம் விரிவாக இந்த புராணத்தை பார்க்கலாம். இப்பொழுது நமக்கு தேவையான செய்தி, வெள்ளை வெளேர் என்றிருந்த திருமால் பார்க்கடலை கடைந்த காலத்திலே அந்த விடத்தினுடைய ஜுவாலை பட்டு மேனி கருகினான். 11 தேவாரத்திலும் சம்பந்த பிள்ளையார்
இந்த பார்க்கடல் விடத்தினாலே தேவர் எல்லாரும் மேனி கருகினார் என்ற செய்தியை நமக்கு அறிவிக்கின்றார். ராமாயண காப்பியத்திலும் வால்மீகி முனிவர் ஜாம்பவானுடைய திருவாக்கினாலே ஜாம்பவானை கேட்கின்றார்கள், உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு கேட்கிறாங்க. அப்பொழுது அவர் சொல்றாரு, வெளுத்திருந்த திருமாலை நான் பார்த்திருக்கிறேன், இதை கொண்டு என்னுடைய வயதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். மிகவும் வயதானவன் என்பதை அவ்வாறு தெரிவிக்கின்றார். ஆகவே சீதையை தேடி வருகின்ற செயலை என்னிடத்திலே ஒப்படைக்க வேண்டாம், இளைஞராகின்ற அனுமனிடத்திலே அந்த வேலையை கொடுங்கள், பணியை கொடுங்கள் என்று கூறுவார். ஆகவே திருமால் ஒரு காலத்திலே வெளுத்திருந்து பின்னால் கருத்தார், முகில் வண்ணம் படைத்தார். பிறகு அவர் அந்த முகில் வண்ணம் நீங்கும் வண்ணம் இதே காஞ்சிபுரத்துல பெருமானை வணங்கி செந்நிறம் பெற்றார் என்று பார்க்கின்றோம். அந்த திருமால் செந்நிறம் பெற்ற வரலாற்றினை வீராட்டகாச படம் என்ற படலத்திலே இதே காஞ்சிபுரத்துல நாம் பார்க்கலாம். அவர் தவம் செய்து அந்த செந்நிறத்தை பெற்றார். அந்த திருமாலை போல இந்த நெற்கதிர்கள் எல்லாம் முன்னர் வெள்ளை நிறம் வெள்ளொளி கொண்டிருந்தவையாக இருந்து பின்னர் கதிர் முற்ற பசந்து எழுந்து என்றால் பச்சை நிறம் கொண்டு வளர்ந்து பிறகு முற்றிய நிலையிலே சாலியெல்லாம் செங்கனக நிறம் வாய்ந்து தழைக்குமால் சிவந்த பொன்னை போன்று நிறம் கொண்டு விளங்கும். அதான் செந்நெல் என்பது நெல்லிலேயே உயர்ந்த நெல். அரிசி சிவப்பாக இருக்கக்கூடாது. நெல்லுக்குள்ளே இருக்கின்ற அரிசி சிவப்பாக இருந்தாலோ கரிய நிறம் கொண்டிருந்தாலோ அது சுவையற்ற மட்டமான ரக அரிசி. அரிசி உண்மையிலே வான்முரல் என்று சொல்லப்படுகின்ற வெண்ணிறம் கொண்டிருக்க வேண்டும், சங்கு போன்ற நிறம் கொண்டிருக்க வேண்டும். அந்த நெல் மட்டும் செங்கனகம் போல செம்பழுப்பு நிறத்திலே இருக்க வேண்டும். அதைதான் செந்நெல் என்று கூறுவார்கள். அந்த பச்சை கதிர்கள் எல்லாம் முற்றிய நிலையிலே சிவந்து காணப்படும். அது திருமால் இவ்வாறு வெளுப்பாயிருந்து பச்சையாகி சிவந்ததை போல காணப்படுகின்றன என்று இங்கு திருமாலை உண்மையாக்குகின்றார். அப்புறம் அந்த நெற்பயிர்களை அறுவடை செய்வார்கள். நெல் அறிதல் சிறப்பு, அறியப்படுவதனால்தான் அதற்கு அரி என்று பெயர். நாவலோர் புனைந்துரைக்கும் நல முழுதும் அமைந்து வடலாகம் சூழ் பொன் நாவலோ என வியப்ப வளர் சென்னல் அரிபருவம் நாடி தென்னீர் நாவலோன் உளங்களிப்ப படியெடுக்கும் குண்டை நகர் உழவரு போல்வார் நாவலோ என விழிப்ப தொழுவரெல்லாம் நயந்தெய்தே வினையின் மூழ்வார். இது சொல் பின்வரு நிலை அணி என்று கூறுவார்கள். நாவல் என்ற சொல்லானது தொடர்ந்து பின்வருகின்றது. நாவலோர் புனைந்துரைக்கும் நல முழுதும் அமைந்து, நாவன்மை படைத்தவர்கள் நாவலர்கள், பாவலர்கள், புலவர்கள், அவர்கள் பெருமைப்படுத்தக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் அமைந்திருக்கின்ற இந்த மருது நிலமானது காணப்படுகின்றது என்று கேட்டால், வடநாகும் சூழ் பொன்னாவலோ என வியப்ப வளர் சென்னல். நாகம் என்ற சொல்லிற்கு மலை என்பது ஒரு பொருள். நாகமது நாகமுற நாகமென நின்றான் என்று கம்பராமாயணம் அந்த விந்திய மலையின் மீது அகத்திய முனிவர் நின்றதை காட்டுகின்றார். ந கச்சதி இது நாகா, ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லாது என்பதனால மலைக்கு நாகம் என்று பெயர், பாம்பிற்கும் நாகம் என்று பெயர், யானைக்கும் நாகம் என்று பெயர். அப்பொழுது விந்திய மலையாகின்ற நாகம் பாதாள உலகமாகின்ற நாக உலகத்திற்கு செல்லும் வண்ணம் அதன் மீது அதனை அழுத்தி கொண்டு நிற்கின்ற ஒரு யானை போல நின்றான் அகத்தியன் என்பதை சொல்வதற்காக நாகமது நாகமுற நாகமென நின்றான் என்று கூறுவார். வடநாகம் என்றால் வடக்கு மலை, வடமேருமலை. அந்த மேருமலையை சூழ்பொன் நாவலோ என வியப்ப, அந்த மேருமலையினுடைய ஒரு பகுதியில தெற்கு பக்கத்தில கந்தமாதனம் என்று ஒரு மலை இருக்கின்றது. அந்த மலையிலே ஒரு நாவல் மரமானது பொன்னிறமான நாவல் மரம் இருக்கின்றது. அது 1000 யோஜனை உயரம் உடையதாக நிற்கின்ற நாவல் மரம் என்று புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பொதுவாக நம்முடைய
பாரத தேசம் இருக்கின்ற தீவு. அந்த தீவிற்கு ஜம்பு தீபம் என்று பெயர். ஜம்பு என்பது நாவல் மரம். இது ஆர்டினரியாக பொதுவாக கரிய நிறக்கனிகளை கொண்டது, கருநீல நிறக்கனிகளை கொண்டது. ஒரு முழுவதும் கீறல் இல்லாமல் நாவற்கனி போன்ற நிறத்திலே இருக்கின்ற ஒரு நர்மதா பானலிங்கம் என்பது 16,000 ஸ்படிக லிங்கங்களுக்கு இணையானது என்று கூறப்படுகின்றது. ஆகவே இந்த கரு நாவல் கனியினுடைய நிறமே ஒரு சிறப்பு கொண்டது. இருந்தாலும் அதிசயமாக வெண்ணாவலும் உண்டு. இந்த வெண்ணாவல் மரத்தின் கீழ்தான் திரு ஆனைக்காவிலே பெருமானானவர் நமக்கு காட்சி தருகின்றார். இந்த அரிய வெண்ணாவலை கண்ட ஒரு ரிஷியானவர் இந்த வெண்ணாவல் கனிகளை பெருமானுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் என்று நேரடியாக கையிலேக்கு சென்று பெருமானிடத்திலே கொடுத்து, பெருமானே தாங்கள் இதை உண்டுருள வேண்டும் என்று கேட்கவும், பெருமான் அந்த நாவல் கனியை சுவைத்து உண்டு அதனுடைய கொட்டையை எங்கு துப்புவது என்று யோசித்து தனக்கு அந்த நாவற்கனியை அளித்த முனிவர் அவரையே உன்னுடைய வாயை திற அப்பா என்று சொல்லி அவருடைய வாயிலே துப்பி விட்டார். பெருமானுடைய நிர்மாலயம் என்று சொல்லி இவரும் அதனை முழுங்கி விட்டார். விழுங்கிய இவரை பெருமான் சொன்னார், நீ தெற்கு தேசத்திற்கு செல்வாயாக, அங்கே காவிரி கரையிலே சந்திர தீர்த்தம் என்ற தீர்த்தத்தின் அருகிலே ஒரு கானகம் இருக்கின்றது, அங்கு சென்று பூமிக்கடியிலே இருந்து தவம் செய்வாயாக என்று கட்டளையிட்டார். நீ விழுங்கிய இந்த நாவல் மரத்தின் விதையானது உன்னுடைய தலையை பேதித்துக் கொண்டு ஒரு வெண்ணாவல் மரமாக முளைத்து எழும். அந்த வெண்ணாவல் மரத்தினுடைய வேர்பாகத்திலே மூலத்திலே நான் அங்கு சுயம்பு லிங்கமாக காட்சி தருவேன், உலக உயிர்கள் உயும் பொருட்டு என்று கூறிவிட்டார். இப்பொழுது இந்த முனிவர் இன்றைக்கும் அந்த திருவானைக்கா என்ற திவ்ய கஷேத்திரத்துல பூமிக்கடியில இருக்கிறாரு. அவருடைய தலையிலிருந்து வளர்ந்த வெண்ணாவல் மரமானது நம்மால் கண்ணால் காணப்படுகின்றது. அந்த மரத்தினுடைய மூலத்திலே பெருமான் ஜம்புநாத பெருமானாக காட்சி தருகின்றார். எந்த ஒரு திருத்தலத்திற்கும் இல்லாத பெருமை இந்த திருவானைக்கா கஷேத்திரத்திற்கு உண்டு. ஜம்புநாத பெருமானே ஒரு ஆணையானது வழிபட்ட காரணத்தினாலே அதற்கு ஆனைக்கா என்று பெயராயிற்று. பிறகு ஒரு சிலந்தி அந்த பெருமானுக்கு தொண்டு செய்து கொச்சங்கட் சூழலாக பிறந்தது என்பதெல்லாம் நாம் எல்லாரும் அறிவோம். இதுல அவ்வாறு பிறந்த சிலந்தி பெருமானுடைய அருளினாலே தன்னுடைய முற்பிறப்பினை மறவாதிருந்து ஞானச்சார்வாகின்ற வெண்ணாவல் மரத்தோடு கூடவே திருப்பணி செய்து இன்றைக்கும் அந்த பெருமான் வெண்ணாவல் மரத்தின் கீழேயே இருக்கும் வண்ணம் கருவறையை அமைத்துள்ளது. ஒரு காலத்திலே எல்லா தலங்களிலும் மூலத்தான லிங்கம் என்பது அந்த தலவிருஷத்தின் வேர்பாகத்தில் தான் இருந்தன. இருந்தாலும் திருப்பணி செய்வோர் அந்த விருட்சத்தினை மாற்றி அமைத்து விட்டார்கள். அந்த மாறுதலுக்கு உட்படாமல் செவ்வனே திருப்பணி செய்யப்பட்ட இன்றும் அந்த ஞானச்சார்வகின்ற வெண்ணாவல் மரத்துடன் கூடவே ஜம்புநாத பெருமான் காட்சி தருகின்றார் என்பது ஒரு சிறப்பு. அந்த வெண்ணாவல் என்பது எவ்வாறு நாவலிலே ஒரு தனிச்சிறப்பு கொண்டதோ அதே போல பொன்னாவல் என்று ஒரு நாவல் உண்டு. அந்த மரம் என்பது மேருமலையினுடைய தெற்கு பகுதியிலே இருக்கின்றது என்று இங்கு கவிஞர் காட்டுகின்றார். அந்த நாவல் மரத்திலே பழுக்கின்ற பொன்னிறமான நாவற் பழங்கள் அவையெல்லாம் அவற்றினுடைய சாரானது ஒரு ஆறு போல பெருகுமா. பெருகி தங்க நிறத்திலே மேருமலையை சூழ்ந்து அது சென்ற இடத்திலெல்லாம் நிலத்தை பொன்னாக்கி விடுமா. விட்டு மேருமலையினுடைய அடிப்பகுதியை சென்று சேரும். அந்த பழச்சாற்றினை உண்ட பறவை, விலங்கு முதலிய எல்லாம் பொன்னிறமாக மாறும். ஆகவே அந்த மேருமலைக்கு சென்ற காக்கையும் பொன்னிறம் பெறும் என்று சேரமான் கூட தன்னுடைய பொன்வண்ணத்தந்தாதியிலே பாடியிருக்கின்றார். அந்த நாவல் மரம்தான் பூமிக்கு வந்து விட்டதோ என்று வியக்கும் வண்ணம் இந்த தொண்டை நாட்டு மருத நிலத்திலே உழவர்கள் வளர்க்கின்ற செந்நெல்லானது அறுவடை செய்கின்ற காலத்திலே உயர்ந்து பொன்னிறம் பெற்று விளங்கும் என்று இங்கு உயர்வு நவிர்ச்சி கூறுகின்றார்.
அவ்வாறு பொன்னிறம் பெற்று விளங்குகின்ற இந்த செந்நெற் கதிர்களை அறிய போகின்றார்கள். அப்பொழுது அந்த உழவர்கள் எவ்வாறு காணப்படுகின்றார்கள் கேட்டா, ஒரு காலத்திலே திருநாவலூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நடுநாட்டு தலத்திலே பிறந்தருடைய சுந்தரமூர்த்தி நாயனார், அவருக்கு நாவலன் என்று பெயர், நாவலோன் என்று இங்கு கூறப்படுகின்றார். அந்த நாவலூருக்கு மாதா மாதம் தான் தந்து வந்த படி என்றால் ரேஷன், அதன்படி அவருக்கு அளிக்கின்ற நெல்லானது அளிக்கப்படாமல், நெல்லு பருப்பு அனைத்தையும் அளித்து வந்தார். அளிக்க முடியாமல் ஒரு பருவம் மழை தப்பிய காரணத்தினாலே மனம் விரும்பிய குண்டையூர் என்ற ஊரிலே இருந்த அந்த குண்டையூர் கிழாராகின்ற வேளாளர் பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்யவும், அவர் மனம் வருத்தவும், அவருக்கு பெருமான் என்ன செய்தார், குண்டையூர் முழுவதும் நெல்லினை மழையாக பெய்து நாவலூரனுக்காக அளித்திருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டார். இந்த நாவலூரனுக்காக அளிக்கப்பட்ட நெல்மலையை யார் கொண்டு செல்வது? நாவலூர்காரரே தான் இதை கொண்டு செல்ல வேண்டும், நம்மால் முடியாது என்று நினைந்து இந்த செய்தியை சொல்வதற்காக குண்டையூர் கிழார் திருவாரூர் நோக்கி வருகின்றார். பெருமானும் நாவலூருக்கு கனவிலே உணர்த்த அவரும் குண்டையூர் நோக்கி வருகின்றார். குண்டையூர் கிழார் சொல்றாரு, உங்களுக்காக சாமி கொடுத்த நெல்மலைங்கிறாரு. நம்பியார் சொல்றாரு, இல்ல உங்களுக்காக தான் சாமி கொடுத்திருக்கிறார் நெல்மலை என்று சொல்லி, பிறகு அந்த நெல்மலையை திருவாரூருக்கு எடுத்து வருவதற்காக சிவ பூதகணங்களே உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு பதியமே பாடுகின்றார். நீல நினையும் தடியேனுமை நித்தலும் கைதொழுவேன், வாழன கண்மடவா அளவள் வாடி வருந்தானே, கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டி தரப்பணியே. கோழிலி என்பது சத்த விடங்க தலங்களிலே ஒன்று. அது குண்டையூருக்கு அருகிலேயே இருக்கின்றது. அங்கிருந்து பெருமானிடத்திலே, பெருமானே இந்த நெல்லினை நீ அட்டித்தர என்றால் கொண்டு வந்து சேர்க்க ஆட்கள் வேண்டும் என்று கேட்கின்றார். குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், குண்டையூரிலே கொஞ்ச நெல் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றார். கொஞ்ச நெல்லுன்னு சொல்லலாமா? அப்படின்னா இவரே ஒரு பையில எடுத்துட்டு போக வேண்டியதானே. அதை அட்டி தருவதற்கு ஆட்கள் ஏன் கேட்கின்றார் என்று ஒரு கேள்வி வருகின்றது. இப்பொழுது யாருக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியிலே பேச வேண்டும் என்ற சட்டப்படி, பெருமானே நீ நிரம்ப நெல் அளித்திருக்கின்றாய் என்றால் பெருமான் அப்படிலாம் ஒண்ணும் தரலையே என்று சொல்லிவிடுவார். என்ன காரணம்னா, பெருமானிடத்திலே இருக்கின்ற நெல்லுக்கு அவர் அளித்திருக்கின்ற நெல் என்பது சிறு நெல் தான் என்பதனால, உனக்கு அவை சில நெல், எங்களுக்கு மிகவும் பல நெல் என்று கூறுவதற்காக குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் என்று பெருமானுடைய மொழியிலேயே பெருமானிடத்திலே விண்ணப்பித்தார் என்று கொள்ள வேண்டும். இந்த அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்தன பண்டைய காலத்திலே. அந்த குண்டையூர் கிழவரை போல அடியார் பெருமக்களுக்கு அளிக்கின்ற அருள் தன்மை வாய்ந்த உழவர்கள் இந்த தொண்டை நாட்டு உழவர்கள் என்பதனால, இந்த உழவர்களை சொல்லும் பொழுது இவர்கள் எல்லாம் குண்டையூர் கிழாரை போன்றவர்கள் என்று சொன்னார். அந்த குண்டை நகர் உழவர் போல்வார் நாவலோ என விழிப்ப. இந்த நெற்கதிர்களை அறிகின்ற நேரத்திலே ஒரு ஓசையினை எழுப்பிக்கொண்டே அறிவார்களாம். எப்பவுமே இந்த படையினை செலுத்துபவர்கள் ஐலசா ஐலசா என்று சொல்லிக்கொண்டே செலுத்துவதை போல, ஒரு வினை புரிபவர்கள் அதற்குரிய ஒரு பொருளற்ற சொல்லினை ஒலியினை எழுப்பிக் கொண்டிருப்பார்கள். அந்த ஒலி என்னன்னு கேட்டா நாவலோ என்ற ஒலி. அப்ப நாவலோ என விழிப்ப என்று ஒருவரை அழைத்துக் கொண்டு தொழுவர் எல்லாம், தொழுவர் என்றால் உழவர். இவருக்கு ஏன் தொழுவர் என்ற பெயர் என்று கேட்டால், இவர் பூமியிலே ஏனைய மக்களாலே தொழப்படுகின்றார்கள் என்பதனால இவர்களுக்கு தொழுவர் என்று பெயர். தொழுதும் ஏற்பின்னதுலகம் என்று சொல்வதனால, ஆகவே தொழப்படுகின்ற இவர்கள் தொழுவர். இவரெல்லாம் நயந்தெய்தி வினையின் மூழ்வார். அந்த நெலினை அறிகின்ற அந்த செயலிலே ஈடுபடுகின்றார்கள், முயற்சி செய்கின்றார்கள் என்று சிறப்பாக சொன்னார். 101வது பாடல். அடுத்த 102வது பாடல். ஒருவருக்கொரு செல்லலுற்றால் அந்த அருகுளார்க்கும் மடுப்பது திண்ணமே, கருவி மல்லர் கதிர்குலை தன்னொடும் பருமென் பூக்களும் பற்றி அறிகுவார்.
ஒரு சமுதாயமாக இருக்கின்ற மக்கள், அந்த கூட்டத்திலே ஒருத்தருக்கு ஒரு செல்லல் என்றால் துன்பம், அந்த துன்பம் என்பது வந்தால் அது பக்கத்தில் இருப்பவருக்கும் சென்று சேரும். அந்த துன்பமானது அவர்களையும் பாதிக்கும் என்பது உலகத்திலே காணப்படுகின்ற ஒரு உண்மை. கொரோனா காலத்துல நன்றாக பார்த்துட்டோம். கண்டேஜியஸான டிசீஸ் இருக்கின்றன என்று பார்த்துட்டோம். அதே போல கருவியை கொண்டு மன்னராகின்ற அந்த உழவர்கள் கதிர்குலை தன்னோடும் பருமென் பூக்களும் பற்றி அறிகுவர். அந்த கதிர்த்திருக்கின்ற சென்னல் கதிர்கள், வளர்ந்த கதிர்களை அறுவடை செய்யும் பொழுது அருகிலே பூத்திருக்கின்ற பெரிய பூக்களையும் சேர்த்து அறிந்து விடுவார்கள் என்று சொன்னார். அறிவர் சேர்ப்பர் அடுக்குவர் சிக்கன வரிவர் சென்னையில் வைப்பர் களஞ்சல புரிவர் பொன்னங்கிரியன போர் செய்வர் பிரிவர் மீழ்வர் இப்பெற்றியர் எங்கனும். இந்த பாடலுடைய அமைப்பே எப்படி இருக்குன்னா, அவர்கள் சோம்பேறித்தனமாக வேலை செய்யாமல் சுறுசுறுப்பாக காரியத்தில் கண்ணாக இருந்து நேரத்தை வீணடிக்காமல் தங்கள் செயல்களை செய்கின்றார்கள் என்பதை காட்டுவதைப் போல பாடலுடைய ஓசை அமைப்பே இருக்கின்றது. அறிவர் சேர்ப்பர் அடுக்குவர் சிக்கன வரிவர் சென்னியில் வைப்பர் களஞ்சல புரிவர் பொன்னங்கிரி என போர் செய்வர் பிரிவர் மீழ்வரி பெற்றியர் எங்கனும். அறிவர் கதிர்களை அறிவார்கள், சேர்ப்பர் அவற்றை ஒன்று சேர்ப்பார்கள், அடுக்குவர் பிறகு அடுக்கிக் கொள்வார்கள். சிக்கன என்றால் விரைவாக என்பது பொருள். வரிவர் வரிவர் என்றால் கட்டுவார்கள், அந்த வைக்கோல் கயிற்றினாலேயே கட்டுவார்கள். சென்னியில் வைப்பர் அந்த கதிர் பொதிகளை எல்லாம் தங்கள் தலை மீது சுமந்து கொள்வார்கள். களஞ்சல புரிவர் இந்த நெல்லினை அடுக்குகின்ற களம், அந்த களம் என்றால் இடம், அதன் கண் செல்வதற்காக புரிவர் என்றால் விரும்பி செல்வார்கள். பொன்னங்கிரி என போர் செய்வர், அங்கு சென்று இந்த கட்டிய கட்டுக்களை எல்லாம் கீழே தள்ளி மலை போல ஆக்குவார்கள். அது மேருமலை போல அந்த நெற்போர்கள் காணப்படும். போர் என்பது இந்த கதிர்களை கட்டுகளாக அடுக்கிய நெற்கதிர்களை குமித்து வைத்திருக்கின்ற அந்த காட்சிக்கு போர் என்று பெயர், நெற்போர். அந்த போர் என்பது மேரு மலை போல காணப்படுகின்றது சென்னல் என்பதனால. பிரிவர் உடனே ரெஸ்ட் எடுத்துப்பாங்களால கிடையாது, தொடர்ந்து இதே பணியை செய்வதற்காக வயலுக்கு வந்து விடுவார்கள். மீள்வரி பெற்றியர் எங்கனும். இவ்வாறு பல உழவர்களும் எல்லா வயல்களிலும் அந்த அறுவடை காலத்திலே சுறுசுறுப்பாக காணப்படுகின்றார்கள். என்ன காரணம்? ஒவ்வொரு நாள் வீணடித்தாலும் அந்த கதிர்களை வந்து கொத்தி கொண்டு போவதற்கு பறவைகள் காத்திருக்கின்றன என்ற ஒரு ரிஸ்க் இருக்கிறது என்பதுதான் காரணம். திரை செய்திம்புனல் அத்திரை செற்று முன் திரையறிந்த வரைகளை சிற்றத்தால் சிறைதைய கருதி தன் நிலத்து ஒரு திரை வைத்தால் என போர்கள் சிறக்குமால். புராணங்களிலே ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல மலைகள் எல்லாம் பறக்கின்ற இயல்பு கொண்டிருந்தனவா. ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு மலை என்ன பண்ணும், பறந்து போவான். பறந்து போனா பூமி என்ன ஆறுது. இந்திரனுக்கு இதனால் சில துன்பங்கள் ஏற்பட்டன. அவன் என்ன செய்தான், இந்த மலைகள் எல்லாம் பறக்க முடியாத வண்ணம் மலைகளுடைய சிறகுகளை எல்லாம் தன்னுடைய வஜ்ராயுதத்தினாலே வெட்டி விட்டான் என்று ஒரு கதை சொல்லுவார். ஆகவே அந்த காலத்திலிருந்து மலைகள் எல்லாம் பறக்க முடியாமல், இறக்கை இருந்தால் தானே பறக்கலாம், ஆகவே சிறகுகள் அறியப்பட்ட நிலையிலே ஆங்காங்கு இப்பொழுது காணப்படுகின்றன. இவ்வாறு சிறையை அறிந்து செலவின்றி காணப்படுகின்ற, செலவு என்றால் பயணம் இன்றி காணப்படுகின்ற அந்த மலைகளை எல்லாம் தன்னுடைய தேவலோகத்திலே கொண்டு சிறையிட்டு வைத்ததை போல, அந்த காட்சியை போல இப்பொழுது தீம்புதல் நாடு, அந்த தேவலோகத்தை போல் பூமியிலே காணப்படுகின்ற நாடு எது? சொர்க்கம் போல பூமியில இருக்கின்ற ஒரு நாடுன்னா அது மருத நிலம் தான். அந்த மருத நிலத்திலே இந்திரனால் சிறை அறியப்பட்ட மலைகள் எல்லாம் சிறை செய்து வைக்கப்பட்டதை போல இந்த நெற்போர்கள் காணப்படுகின்றன. அவை இங்கு எங்கு செல்ல முடியாது, ஓரிடத்திலேயே சிறை வைக்கப்பட்டதை போல அந்த நெற்போர்கள் இந்த போர்க்களத்திலே காணப்படுகின்றன. போர்க்களம் என்பது போர்களை வைக்கின்ற இடம், அந்த இடத்திலே காணப்படுகின்றன. உழவருடைய வீட்டு முன்பங்கங்கள்லாம் போர்க்களங்களாக இருக்கும். சரி, இந்த நெற்போர்களிலே நெற்கதிர்கள் இருக்கின்றன அல்லவா,
இந்த கதிர்களோட அந்த வைக்கோலும் சேர்ந்திருக்கும். வைக்கோல் என்பதுதான் அந்த பதறி கதிர். அந்த பதறி கதிரிலிருந்து நெற்கதிரை நீக்க வேண்டும் என்பதற்காக இப்ப என்ன பண்றாங்க, வைக்கோலில் இருந்து நெற்கதிர்களை நீக்குவதற்கு இந்த போர்களை எருமை கடாக்களை கொண்டு மிதித்து உழக்கச் செய்வார்கள். அதற்கு போர் அடித்தல் என்று பெயர். அதை கடா விடுதல் என்று சொல்வார்கள். கடா என்றால் எருமை கடா. அந்த சிறப்பினை ஒரு சில பாடல்களினாலே நமக்கு காட்டுகின்றார். வெப்பலாம் மண்ணில் வீழ்ந்து வலாரிதன் ஒப்பில் ஊர்தியை ஏவி ஒருத்தல் போல் பற்பல் போர்கள் சரித்து பகட்டினம் முற்பினை நடத்துவர் மொயம்பினோர். வெப்பலாம் மண்ணில் வீழ்ந்து சிறையே அறிய பெற்ற பறக்கின்ற மலைகள் எல்லாம் பூமியிலே விழுந்து வலாரிதன் ஒப்பில் ஊர்தியை ஏவி ஒருத்தல் போல். வலாரி என்று இந்திரனுக்கு பெயர். வலன் என்றோர் அசுரன், அரி என்றால் அவன் பகைவன், ஆகவே வலாரி. புராரி என்றால் புறங்களுக்கு பகைவன், முப்புறங்களை எரித்த இறைவன் புராரி. முராரி என்றால் முரர் என்ற அசுரனுக்கு பகைவன் திருமால், திருமாலுக்கு முராரி என்று பெயர். வலாரி என்றால் வலன் என்ற அசுரனுக்கு பகைவன் இந்திரன், அவனுக்கு வலாரி என்று பெயர். வலன் என்ற ஒரு அசுரன் சிறந்த சிவபக்தன். அவனால் தேவருலகமானது ஒரு காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது. அவனை எவ்வாறு வெற்றி பெறுவது என்று இந்திரனுக்கு ஐடியாவே இல்லை. இந்த நிலையிலே வலன் ஓர் யாகம் செய்தான். அந்த யாகத்திற்கு இந்திரன் வந்தார், விருந்தினராக வந்தார். வந்த பொழுது நாம் செய்கின்ற யாகம் என்பது நம் வீட்டு கல்யாணம் போல, அங்க யார் எது வந்து கேட்டாலும் கொடுப்பது நம்முடைய கடமை. அப்படி இருக்கும்போது இந்திரனுக்கு உனக்கு என்ன வேண்டும் என்று வலன் கேட்டான். கேட்கும் பொழுது இந்திரன் சொன்னான், அவனை வஞ்சகத்தினாலே வெல்வதற்காக நான் ஒரு யாகம் செய்ய போகின்றேன். அந்த யாகத்திலே நீ பசுவாக வர வேண்டும். அதாவது இந்த வேள்வியிலே உயிர் செகுக்கப்படுகின்ற பசுவாக நீ வர வேண்டும் என்று வரமாக கேட்ட பொழுது, தன்னிடம் யாசிக்கப்படுகின்ற ஒரு வரத்தினை மறுப்பது என்பது தன்னுடைய பெருமைக்கு அழகன்று என்று கருதிய வலன் அதற்கு ஒத்துக்கொண்டான். இவ்வாறு ஒத்துக்கொண்டு இந்திரன் செய்கின்ற வேள்வியிலே அவன் அந்த யூப ஸ்தம்பம் என்று சொல்லப்படுகின்ற பசுவினை கட்டுகின்ற வேள்வி சாலை தூணிலே கட்டப்படுகின்ற பசுவாக அவன் தன்னையே கட்டிக்கொள்வதற்கு அனுமதித்தான். ஆனால் அந்த இறுதி நேரத்திலும் இறைவனை நினைந்து அவன் ஒரு வரம் வேண்டினானான். என்ன வரம்னா, என்னுடைய உடம்பில் இருந்து உயிர் பிரிய போகின்றது, பிரிந்தால் பெருமானே அது உன் திருவிடையே வந்து சேரும் என்பதில எந்த ஐயமும் இல்லை. என்ன காரணம்? பெருமானே நினைந்து கொண்டிருந்தால் உயிர் பிரிகின்ற காலத்திலே பெருமானை இந்த உயிரானது நினைந்து விட்டால் அது பெருமானுடைய திருவடிக்குத்தான் வந்து சேரும் என்பதுல எந்த ஐயமும் இல்லை. என்ன தம்பிரான் புலியூர் மரப்பான் எடுப்பதோர் தீவினை வந்திரில் சென்று சென்று பிறப்பான் எடுக்கும் என்று திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. என்பதனால இந்த உயிர் பிரிகின்ற நேரத்திலே தீவினையானது முளைத்து பெருமானுடைய நினைவு அகன்றால் ஒழிய மறுபிறவி இல்லை. ஆகவே இந்த நல்வினையே அங்கு நமக்கு துணை செய்து இப்பொழுது பெருமானை நினைப்பது போலவே உயிர் பிரிகின்ற காலத்திலும் பெருமானை நினைப்போம் என்று சொன்னால் நாம் மீண்டும் பிறக்கப் போவதில்லை. இப்பொழுது இந்த உயிர் சிகிக்கப்பட்டு வீழ்கின்ற உடல், அந்த உடலானது உலகில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் உதவும் பண்ணும். என் உடம்பிலிருந்து நவ மணிகளும் விளைய வேண்டும் என்று அந்த வலன் என்ற அசுரன் இறைவனிடத்திலே வேண்டி வரம் பெற்றான். என்பதனால உலகெங்கிலும் விளைகின்ற நவமணிகள், நவரத்தினங்கள், பல நிறங்களிலே விளைகின்ற ரத்தினங்கள் எல்லாம் இந்திரனாலே அவருடைய வேள்வியிலே வேள்வி பசுவாக உயிர் சிகிக்க பெற்ற வலனுடைய உடம்பிலிருந்து விளைந்தவை என்று புராணம் கூறுகின்றது. அந்த ரத்தினங்களைத்தான் எடுத்துக்கொண்டு வந்து மாணிக்கம் விற்ற படலம் என்ற படலத்திலே திருவிளையாடல் புராணத்திலே இறைவன் அந்த ஒரு பாண்டிய மன்னருக்கு மணிமகுடம் செய்வதற்காக அந்த வலனுடைய உடம்பிலிருந்து விளைந்த ரத்தினங்கள் இவை என்று சொல்லி அவற்றினை காட்டி விற்பது போல் விற்று அதற்கான விலையை வாங்கி கொள்ளாமல் மறைந்து விடுகின்றார் என்ற அற்புத செயலை திருவிளையாடல் புராணம் நமக்கு காட்டுகின்றது. அந்த வலனை வென்றது என்பது இந்திரனுக்கு ஒரு சிறப்பு என்பதனால இந்திரனை வலாரி என்று புராணங்கள் கூறும்.
இந்த வலாரி என்ற சொல் கந்தர் அனுபதியிலும் வருகின்றது. வலாரி தலாரி என்று வருகின்றது. அந்த வலாரி தன் ஒப்பில் ஊர்தி, இந்திரனுடைய இணையில்லாத ஊர்தி என்பது மேகம். அந்த மேகத்தினை இந்திரனால் சிறை அறுக்க பெற்ற, பூமியிலே வீழ்த்த பெற்ற மலைகளின் மீது மேகங்களை ஏவி தண்டித்தலை போல, மேகம் போல், கரிய மேகம் போல் காணப்படுகின்ற அந்த எருமை கடாக்களை சிறையை அறுக்க பெற்று வீழ்ந்த மலைகளைப் போல் காணப்படுகின்ற சென்னர் போர்களின் மீது ஏவி ஒருத்தலை போன்ற செயலினை செய்கின்றார்கள் இந்த உழவர்கள். ஆகவே அந்த எருமை கடாக்களை அந்த நெற்போரின் மீது ஏவி உழக்கச் செய்து, அதாவது மிதிக்கச் செய்து அந்த நெற்கதிரில் இருந்து வைக்கோலை பிரிப்பார்கள் என்று பார்க்கின்றோம். நெற்பலாலத்தின் நீங்கியதோ என பற்பல் கால் முகம் கோட்டின் பார்ப்பபோல் பொற்பவாயினில் புங்கதிர் கவ்வு சொற்பகட்டினம் சுற்றி உழுக்குமால். பலாலம் என்றால் வைக்கோல், வடமொழி சொல். இந்த இவ்வாறு செலுத்தப்படுகின்ற எருமை கடாக்கள் அந்த நெற்பயிரினை வாயிலும் கவ்விக்கொள்ளும் சுவைப்பதற்காக. அது காண்பதற்கு எவ்வாறு இருக்கின்றது என்று கேட்டால், நெற்பயிரானது வைக்கோலில் இருந்து நீங்கிவிட்டதா என்று பல முறை தன்னுடைய முகத்தினை வளைத்து வளைத்து பார்ப்பதை போல அழகாக தங்கள் வாயிலே அந்த நெல்லுடைய பூங்கதிர்களை எல்லாம் கவ்விக்கொண்டு அந்த போரினை அடிக்கும். அதாவது போரடித்தல் என்பது போரினை சுற்றி சுற்றி வந்து மிதித்து வைக்கோலை பிரித்து உதவும் இந்த பகட்டினம். இனம் என்றால் கூட்டம். பகடு என்பது யானை, மாடு ஆகியவற்றினுடைய எருதுக்கு பொதுவான ஒரு சொல். உடலின் ஆவி பிரிந்தன உழ்வினை தொடர்பு நீங்குவதொப்ப தொகுத்த நெல் படலை வையினில் நீங்க பகட்டினம் அடையவும் தொடர் நீங்கி அனலுமால். இப்பொழுது அந்த போர் அடித்த உடனே அதன் பயனாக நெற்கதிர்களில் இருந்து வைக்கோலானது செவ்வனே பிரிக்கப்படும். பிரிக்கப்பட்ட உடனேயே இந்த பகட்டினமாகின்ற கடாக்கள் இந்த கடாக்களை செலுத்துகின்ற அந்த பாசத்தொடரிலிருந்து நீங்கி சென்றுவிடும். இதற்கு ஒரு ஊமை கொடுத்தார். எப்படின்னா, இந்த உடம்பிலே உயிர் வாழ்வதற்கு அடிப்படை என்பது என்னன்னா, நாம் முகந்து கொண்ட வினையாகின்ற கொள்வினை. இதற்கு பிராரப்த கர்மம் என்று பெயர். இதனைத்தான் ஊழ்வினை என்றும் சொல்வார்கள். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். சஞ்சித வினை இப்பொழுது பலிக்கப் போவதில்லை. இந்த உடம்பிலே உயிர் வாழ்வதற்கென்று எடுத்துக்கொண்ட வினைதான். அதிலிருந்து எந்த நிலையிலும் நான் தப்ப முடியாது. நாம எவ்வளவு நம்ம சேஃப்டி பண்ணிட்டாலும் இந்த முகந்து கொள்ளப்பட்ட வினையானது தன்னுடைய பயனை அளித்தே தீரும், யாராக இருந்தாலும். அதான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்றும் ஊழிற் பெருவலி யாவுள என்றும் கூறப்பட்டது. அந்த பிராரப்த வினை என்பது உடம்பிலிருந்து உயிர் நீங்கிய அளவிலே தானும் நீங்கிவிடும். அதே போல இந்த நெற்கதிரிலிருந்து வைக்கோல் நீக்கப்பெற்ற நிலையிலே வந்த வேலை முடிஞ்சிருச்சு என்று சொல்லி அந்த எருமைகளும் எருமை கடாக்களும் அந்த தொடரிலிருந்து நீங்கி சென்றுவிடும் என்று கூறுகின்றார். அப்ப நீங்குகின்ற ஊழ்வினை போல காணப்படுவன இந்த பகட்டினம். உயிர் என்று சொல்லப்பட்டது நெற்கதிர், உடல் என்று சொல்லப்பட்டது வைக்கோல் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது வைக்கோலில் இருந்து நெற்கதிர்களை பிரித்த அளவிலே ஊழ்வினை தானும் நீங்குவதை ஒத்து இந்த கடாக்களும் நீங்கிவிடும் அந்த செயலில் இருந்து என்று சொன்னார். அடுத்தது, இப்பொழுது நெற்கதிர்களை தூற்றுவார்கள். புடைத்தல், தூற்றுதல் என்றால் புடைத்தல். எதற்காக புடைப்பார்கள்னா, நெற்கதிரோடு பதறிகளும் சேர்ந்திருக்கும். பதறி என்பது என்ன அப்படின்னு கேட்டா, நெற்கதிர் போலவே காணப்படும், ஆனா உள்ளே மணி இருக்காது, அரிசி மணி இருக்காது என்பதனால அது தொட்டு பார்த்தா சொய் என்று போய்விடும். அது வெயிட்லெஸ்ஸா இருக்கும். தூற்றினாலேயே அது காற்றிலே என்ன ஆகும், பறந்து போய் தொலைவிலே விழும். நெற்கதிர் மட்டும்தான் நம்மிடத்திலே நிற்கும் என்று பார்க்கின்றோம். அதற்கு ஒரு உமை கொடுத்தார். வையகற்றி வலியெதிர் துற்றலும் பொய்யகன்றவர் ஐம்பொறி போதல் போல் கையகன்று கழிவை பொடியோடும் ஒய்யன பதர் அப்புறத்தோடுமால். வை அகற்றி என்றால் வைக்கோலை அகற்றி. வைக்கோல் என்பது பதடி கதிர் என்று பார்க்கின்றோம்.
அந்த வைக்கோலை அகற்றி வலி எதிர் துற்றலும் காற்றிற்கு எதிராக இருந்து புடைக்கின்ற அளவிலே இந்த நற்கதிர்களை புடைக்கும் பொழுது பொய்யகன்றவர் ஐம்பொறி போதல் போல், பொய் என்றால் பற்று, அகப்புற பற்றுக்களிலிருந்து நீங்கியவர்கள் எவ்வாறு இந்திரிய சேட்டையிலிருந்தும் நீங்குவார்களோ, அகப்புற பற்றுகளை அறவே விட்டவர்கள், அப்ப புறப்பற்றினை ஆராய்ச்சியின் மூலம் விடலாம், அகப்பற்றினை இறைவனை பற்றித்தான் விட முடியும். ஆகவே இறைவனிடத்திலே செய்கின்ற அன்பின் மூலமாக, தொண்டின் மூலமாக தன்முனை பற்றி இறைவன் நினைவாகவே இருந்து பழகுகின்ற ஒரு வாழ்வின் பயனாக இந்த அகப்பற்று என்பது நீங்குகின்றது. இவ்வாறு இந்த இரண்டு பற்றுகளும் தான் பொய் என்ற சொல்லினாலே திருமுறைகளிலே சொல்லப்படும். ஆகவே பொய் அகன்றவர் என்று சொன்னால் பற்றுக்கள் இருந்து நீங்கியவர், அவரிடத்திலே நமக்கு ஒன்றும் வேலை இல்லை, இவர்கள் நமக்கு தீனி போட மாட்டார்கள் என்ற எண்ணத்தினாலே ஐம்பொறி போதல் போல், ஒரு குளத்திலே நீர் இருக்காது என்று சொன்னால் பறவைகள் பறந்து போய்விடும். அதுபோல பற்றில்லாதவன் நமக்கு தேவையான உணவினை அளிக்க மாட்டான் என்று சொல்லி ஐம்பொறிகளும் சேட்டை நீங்கிடும். அந்த ஐம்பொறிகள் அவர்களை விட்டு அகலுவதை போல இப்பொழுது இந்த நெற்கதிர்களை தூற்றும் பொழுது அந்த பதறாகின்ற நெல்மணி போலவே காணப்படுகின்ற பதர்கள், உள்ளிடற்ற அந்த பதர்கள் அப்புறத்து ஓடுவான் என்றால் 4 திசைகளிலும் அவையெல்லாம் சென்று விழுந்து விடும், அது நெற்கதிலிருந்து தொலைவிலே ஓடி சென்று விழுந்து விடும் என்று சொன்னார். இப்பொழுது இதே போல ஒரு உவமை சொன்னார். ஏனாதிநாதர் புராணத்துல சேக்கிழார் பெருமான் ஏனாதிநாதரோடு அதிசூரன் அறந்து சண்டை போடுகின்றான். அவருடைய படையும் இவருடைய படையும் மோதுகின்றன. அப்பொழுது ஏனாதினாருடைய வாழ்வெளி தோல்வெளி இவற்றிற்கு உடைந்து போய் எல்லோரும் பலரும் இறந்து போகின்றார்கள் வெட்டுப்பட்டு. தொடர்ந்து இவரிடத்திலே போரிடுவதற்கு அஞ்சியவர்கள் புறங்காட்டி ஓடினார்கள். அவர்கள் எவ்வாறு ஓடினார்கள் கேட்டா, மெய்யுணர்வு தோன்றிய நேரத்திலே இந்த ஐம்புல சட்டை அடங்குவதை போல மெய்யுணர்வு தோன்றியவன் இடத்திலே எவ்வாறு இந்திரிய சட்டைகள் நின்று போய் அவையெல்லாம் அவனுக்கு எதிரே நிற்க முடியாது ஓடி போகுமோ, அதை போல ஆசை முதல் ஆசை, அதாவது ஆசையும் அதனுடைய விளைவாகின்ற சினம் ஆகிய சேட்டைகள் எல்லாம் மெய்யுணர்வு தோன்றிய காலத்தில் இல்லாமல் எவ்வாறு ஓடிவிடுமோ அவ்வாறு இவருடைய அந்த வாழ்வீச்சிற்கு உடைந்து போய் அதிசூரனுடைய சேனைகள் எல்லாம் இரிந்து ஓடின என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது இந்த நெற்கதிர்கள், சேமிக்கப்பட்ட நெற்கதிர்களை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் என்று சொன்னார். அறத்து நூல் வழி அற்றுவ அற்றி அத்திறத்தின் எஞ்சிய சென்னற்குவையலாம் குறித்தெடுத்து நெற்கூடுய்த்து அறச்செயல் மரப்பிலாத வளக்குடி எங்கனும். அந்த மருதநிலம் முழுவதும் கிராமங்கள் தோறும், அந்த உழவர்களுடைய வீடுகள் தோறும் என்ன செயல் காணப்படுகின்றதுன்னு கேட்டா, தர்மசாஸ்திரங்களிலே சொன்னபடி இந்த எண்ட் யூஸுக்கு வந்துவிட்ட நெற்கதிர்கள் இவற்றையெல்லாம் யார் யாருக்கு எவ்வளவு தரணுமோ அவற்றையெல்லாம் கொடுத்தார்கள். அப்படி அந்த நெல்லு கோயில் நிலமா இருக்கலாம், கோயிலுக்கு இவ்வளவு தர வேண்டும் என்று இருக்கலாம், மன்னனுக்கு இவ்வளவு தர வேண்டும் என்று இருக்கலாம். அந்த சட்டத்திட்டப்படி எல்லாம் யார் யாருக்கு அந்த போகத்திலே என்னென்ன பங்கு உண்டோ அந்த பங்கினை எல்லாம் அவரவர்களை ஏமாற்றாமல் கொடுத்து அறத்து நுல்வழி ஆற்றுவ ஆற்றி, பிறகு பாக்கி இருக்கின்ற சென்னல் குவையலாம், சென்னல் என்ற உயர்ந்த நெல்லுடைய, குவை என்றால் கூட்டம், அதெல்லாம் குறித்தெடுத்து தங்களுக்கு எஞ்சுகின்ற இவற்றை எடுத்து நெல் கூடுய்த்து, நெல்லினால் கூடு கட்டி என்றால் இப்ப நம்ம பார்க்கிறோம் நெற்கூடு என்று சொல்லப்படுகின்ற அந்த குதிர் திருப்பாலைத்துறை என்ற தலத்திலே திருக்கோயிலுக்குள்ளேயே பழங்காலத்து நெற்கூடானது அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு போய் பார்க்கலாம். அந்த பழங்காலத்தில நெற்கூடுகள் இவ்வாறுதான் அமைந்திருந்தன என்பதை காட்டுவதை போல அந்த கூடொன்று இப்பொழுது பாக்கி இருக்கின்றது. அவ்வாறு தங்கள் வீட்டிலேயே இந்த போகத்திலே தங்களுக்கென்று பெரிதும் விளைந்து பாக்கி இருக்கின்ற நெல்லினை சேமித்து வைக்கின்ற நெற்கூட்டிலே அவற்றினை சேமித்து வைத்தார்கள். கூடு உய்த்தல் என்றால் கூட்டிற்குள்ளே நெல்லினை உய்த்து என்றால் சேமித்து. அறச்செயல் மரப்பில்லாத வழக்குடி எங்கனும், இல்லை என்று கேட்பவர்களுக்கெல்லாம் வரையாது வழங்குகின்ற தர்ம புத்தி கொண்டவர்களாக அந்த உழவர்கள் எல்லாம் இருந்தார்கள். கொடுப்பதனால் குறைந்து போக மாட்டோம் என்ற ஒரு தைரிய உணர்வோடு அவர்கள் இந்த உழவு தொழிலை செய்து வருகின்றார்கள்.
குறைய வித்தின கொண்டு குடியலாம் நிறையச்சாலி நிரப்புவ பூம்பனை இறையளித்த இரு நாடி நிற்கொண்டே அறமெல்லாம் நிறைவிக்கும் அமலை போல். இந்த காஞ்சிபுராணப்படி ஒரு காலத்திலே இந்த உழவு தொழிலை பூமியிலே விஸ்தரிப்பதற்காக தவம் செய்த காமாட்சி அம்மையார் ஏகாம்பரேஸ்வர் கொடுத்த 2 நாழி நெல், அது ஒரு சிறிய அளவுதான். அந்த நெல்லினை கொண்டே 32 அறங்களையும் எவ்வாறு தன்னுடைய கூர்த்த புத்தியினாலே வளர்த்தாளோ அவளை போல இந்த உழவர்கள் எல்லாம் அந்த காமாட்சி அம்மையினுடைய பூர்ணமான அருளை பெற்றவர்கள் எல்லாரும். இவர்கள் நிலத்திலே வித்திய வித்து என்பது சில வித்துக்கள் தான் இருந்தாலும் அந்த குறைவான வித்துக்களை கொண்டு ஊரிலே இருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்கும் வயிறார உணவு அளிக்கும்படியாக அந்த பெரிய போகத்தினை ஈட்டினார்கள். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சின்னது, அதனுடைய ஈல்டு ரொம்ப அதிகம் என்ற அளவிலே புத்திசாலித்தனமாக இந்த உழவு தொழிலை அவர்கள் எல்லாம் அந்த பெருமாட்டியை போலவே அவள் அருள் துணை கொண்டு செய்திருக்கின்றார்கள் என்று இங்கு கவிஞர் வியக்கின்றார். கொடுப்ப கொண்டு பெருக்கி கொடுத்தலால் அடுத்த வாணிகர் போலும் அகன்பனை உடுத்த சோலைகள் உம்பர் கடவுள் நீர் மடுப்பதென்ன வளர்ந்தெழுந்தொங்குமால். கொஞ்சமா கொடுத்தா அந்த கொஞ்ச பணத்தை கொண்டு வாணிபம் செய்து அதிகமான பணத்தையோ பணத்தின் பயனையோ மணி ஆர் மணி ஒர்த் அதனை வளர்ப்பது என்பது வாணிகம், அது உழவு அன்று. ஆனால் அந்த வாணிகம் போல இந்த உழவும் இருந்து காட்டுகின்றது இந்த உழவனுடைய புத்தி கூர்மையினால. ஆகவே இவர்கள் உழவர்களா அல்லது வணிகர்களா என்று ஆச்சரியப்படும் வண்ணம் இவர்கள் இருந்தார்கள். இந்த அகன்ற வயல்களை சுற்றி உயர்ந்த சோலைகள் காணப்படுகின்றன. அந்த சோலைகள்லாம் ஆகாத கங்கையினுடைய நீரினாலேயே வளர்க்க பெற்று உயர்ந்து வளர்ந்த மரங்களால் அமைந்திருக்கின்ற சோலைகள் என்று அந்த சோலை சிறப்பினை தொடங்குகின்றார். அதனை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.